மீனவர்களோட வரப்பிரசாதம் பழைய கஞ்சி தயிர். இதை சாப்பிட்றதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. 5 ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்ட மாதிரிலாம் சாப்பிடக்கூடாது. இதுக்கு ப்ரொசீஜர் இருக்குது, எப்படின்னு சொல்லித்தரேன். அதுக்கு முன்னாடி ராவா அவிச்ச மீன், எந்த இதுவும் இல்லை, அப்படியே மீன் குடலோட அப்படியே கழுவி உப்பு மஞ்சப்பொடி போட்டு அவிச்சிருக்கு. அப்படியே இதை பிரித்து பார்த்தீங்கன்னா அப்படி புட்டு புட்டாக வரும். அப்படியே எந்த ஒரு மசாலாவும் போடாமல் அப்படியே ராவா முழு சத்தும் அப்படியே நமக்கு எந்த ஒரு மசாலா கம்பெனிக்கும் கொடுக்கறதில்ல. மீனோட முழு சத்தையும் நம்ம எடுத்துக்கிற போகிறோம். பொறுமை இல்லையே. ஃபஸ்ட்டு ஒரு பைட் அடிச்சிடும் பாருங்க. இப்படி புட்டு மாதிரியா அப்பா, இப்பவுமே இறந்துட்டாலும் சந்தோஷம்டா. இந்த பிறவிக்கான பலனை அடைஞ்சாச்சு. அடுத்து இது முதல்ல நேற்று நைட்டே பக்குவமாக கஞ்சிக்குன்னுமே பக்குவமாக ரெடி பண்ணாச்சு. உள்ள பச்சைக்காய், வெங்காயம், சின்ன வெங்காயம் இல்லை, சின்ன வெங்காயம் தான் இதுக்கு கரெக்ட் பர்ஃபெக்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் இல்லை. அப்பா மனுஷன் எதுக்குடா வாழ்கிறான்? ஒரு முறையாவது இப்படி சாப்பிட்டு பார்த்தா வேறு எப்படியுமே சாப்பிட தோணாது. அதனால் இப்போ பிடிச்ச மீன் பாருங்களேன். புட்டு பழம். பச்சைக்காய் போடுவோம் நைஸா. வா கடவுளே, இவ்வளோ ருசியாக வச்சிங்கன்னா நாங்கள் பிரியாணி, ஃப்ரைட் ரைஸு சொர்க்கங்க. சொர்க்கத்தில் கொடுக்குற அமிர்தம். இதை சாப்பிடும்போது அதை சாப்பிடணும் போல இருக்குது, அதை சாப்பிடும்போது இதை சாப்பிடணும் போல இருக்குது. ஒருத்தவையும் ஒரு பக்கம் விடக்கூடாது. உனக்கு அப்புறம் வர்றேன், அவனை முடிச்சுட்டு வரேன். கஞ்சி போட சொல்லிட்டு வேலைக்கு போனேன்னா எப்படா வேலை முடியும்? கஞ்சி அவன் தான், வேறு இன்னும் ஒரு யாவும் வர முடியும். சோறு தான். கஞ்சி போடுறதுக்குன்னு ஒரு பக்குவம் இருக்குது. எப்படின்னா நல்ல மிதமாக லேசாக குழஞ்ச மாதிரி சோத்தை பொங்கணும், ரொம்ப கொலைய விட்டுறக்கூடாது. பொங்கிட்டு நல்லா பிஞ்சு பச்சைக்காய் கொஞ்சம் வெட்டி போட்டு, சின்ன வெங்காயத்தை அதில் மிதக்க விட்டு, அப்படியே கருவேப்பிலையெல்லாம் நைஸ் அப்படியே மேலேபடி அப்படியே பட்டும் படாமல் போட்டுட்டு, தயிரை நல்லா குழுன்னு போட்டு கிண்டி விட்டு வச்சு காலையில் எடுத்தோம்னா குடிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான எண்ணம், கொஞ்சமாக தேங்காய் துருவி மேலே போட்டுக்கணும். சட்டி பாருங்க, முரட்டு சட்டி. குறைஞ்ச ஒரு 3 கிலோ இருக்கும் கஞ்சி மட்டும். எனக்கு ஒரு வேட்டை தான். பார்த்தீங்களா, அப்படியே குழு ஃபீல் பண்ணாதடா, வந்துடான்டா உனக்கு. பாருங்க ஆவி பறக்கு, தெரியுதா? ஆவி பறக்க புட்டு மாதிரி எடுத்து
யாரா நீ இவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தீங்கன்னா இப்படி செத்து தானே கிடக்கணும். ஒரு டேஸ்ட்டாக இருப்பியா நெக்ஸ்ட் டைமு? ம் ம் சரி, ஃபினிஷ் பண்ணிவிட்டு கடைசியில் சொல்கிறேன். நீங்களும் போய் சாப்பிடுங்க சரியா? முடியல இந்த மாதிரி விட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்றுமே இல்லை, மீனை எடுத்துகிட்டு வாங்க, நல்லா தண்ணியில் போட்டு அலசுங்க, தண்ணியை ஊற்றுங்க, உப்பு போடுங்க, அதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி போடுங்க, போட்டு அப்படியே ராவாக அவிச்சு முழு சத்தையும் நீங்களே எடுத்துக்கோங்க. எந்த ஒரு மசாலா கம்பெனிக்கும் கொடுக்காதீங்க சரியா? டாட்டா பாய் பாய்.